இங்க பாருங்க, வசனங்கிறது கண்ணாடி. இந்த கண்ணாடியில பார்த்துக்கிட்டே இருந்தீங்க. அதனாலதான் இந்த கண்ணாடியை எங்க வைக்க சொல்றாரு தெரியுமா? உன் இருதயத்துல வச்சுக்கங்கிறாரு. உலக பிரகாரமான சரீர பிரகாரமான கண்ணாடி எல்லாம் நீ பார்த்துட்டு உன் மேக்கப் கரெக்டா இருக்கும். அங்கிட்டு போனேன்னா இங்க இருக்கு, இங்க இருந்த முடி இங்க வந்துடும், உனக்கு தெரியாது. ஆனா வேத வசனம்ங்கிற கண்ணாடி உள்ள இருந்ததுன்னா ஒவ்வொரு இமை பொழுதும் அது உன்னோடு என்னோடு கூட கனெக்ட்ல இருக்கும். உன் ஜீவியம் கலையாது. ஆமென் சொல்லுங்களேன். உன் தலை சீவல் கூட கலைஞ்சிரும். ஆனா என் ஜீவியம் இருக்குல்ல, அது கலையாதபடி இந்த வார்த்தை எனக்குள்ள ஜீவ கண்ணாடியா அது போகிற வருகிற எல்லா இடங்களிலும் என்ன பாதுகாப்பா நடத்தும். இந்த கண்ணாடி சொல்லுங்க, வேத வசனம் ஒரு கண்ணாடி. ஆமென். சரீரத்துக்கு ஒரு கண்ணாடி இருக்கா? இருக்கா இல்லையா? அது முன்னாடி நிக்கிற வரைக்கும் தான் நம்ம நல்ல மேக்கப் இருப்பான். ஒரு முடி கூட கீழே விழாம பாத்துக்குவோம். ஜஸ்ட் இப்படி டர்ன் பண்ணீங்கன்னா முடிஞ்சிச்சு, இங்க இருந்த முடியெல்லாம் அங்க வந்துடும். அதுக்கப்புறம் சாயல் என்னன்னு பைபிள் சொல்லுது. அவன் சாயல் என்னன்னே அவனுக்கு தெரியாது. உனக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு முன்னாடி இல்லாதனாலதான் மனிதனுக்கு நம்ம யாருன்னே தெரியல. அவன் வாழ்க்கையில எத்தனையோ பகுதி கலைந்து போயிருக்கு. எத்தனை பேர் புரியுது? வேத வசனம்ங்கிற கண்ணாடி இல்லாதவங்க வாழ்க்கையெல்லாம் உலகத்துல கலைந்து போய் தான் இருக்கும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அம்மா விளங்குதுங்களா? உற்சாகமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாக்கலாம்.